தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய காமெடி தான். ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில் நீங்கள் 1000 பேரை எடுத்துட்டு அதுவும் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, யாரை எடுத்தாங்கன்னு தெரியாது. அடுத்து எக்ஸிட் போலுங்கிறது இருக்கிறதுலே பெரிய காமெடி. சோசியல் மீடியாலாம் எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டரில் இதை பற்றின காமெடிகள் தான் நிறையா ஓடிட்டு இருந்தது வர்றதுக்கு முன்னாடியே. அதே போல் வந்திருக்குது. ஆனால் அந்த எண்ணிக்கைகள் ஏன் இவ்வளவு மாறுது? தியானம் இருந்தார் அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்த உலகமே கேலிக்குரியதாக பார்க்குது. ஏன்னா ஒரு 23 செகண்டுக்கு 60 செகண்டுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுக்கிறது 23 கேமராவா, 3 தடவை ட்ரெஸ்ஸு மாற்றுறதா, இப்படி எல்லாம் பல இது சொல்கிறாங்க. தியான மண்டபம்ங்கிறது வந்து உள்ள கேமரா ஃபோன்ஸ் இதெல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் பின்ட்ராப் சைலன்ஸில் இருக்க வேண்டிய ஒரு இடம். அங்கே எப்படி அத்தனை ஊடகங்கள் உள்ளே போகிறாங்க, இவ்வளோ எடுத்து வெளியிடுறாங்க, அதையெல்லாம் தாண்டி இப்போ சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானாவில் பேசினாருன்னா அவர் பேசுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. மோடி வந்து இஸ்லாமியருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, ஒவ்வொரு வட மாநிலம் தென் மாநிலம் பிரிவினையான பேச்சுன்னு இவ்வளவு பேசுறாரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே. இவங்க நட்டாவுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புறாங்க. நிதர்சனமாக நடக்கிறதுக்கும் ஜோசியத்துக்கும் எப்படி தொடர்பு இல்லையோ அதே மாதிரி கருத்து கணிப்புக்கும் தொடர்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடை இதுவரைக்கும் எங்களுடைய ஹிஸ்டரியிலே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாஜக எடுத்த எந்த விஷயத்துக்குமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை. நம்மளுடைய செல்போனை கூட எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. தியானம் நடக்கக்கூடிய அரங்கருக்குலாம் வாங்கி வெளியில வச்சிருவாங்க. அங்கே அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாமே ஒரு நடிப்பா படடோகமாக போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு செயலா இருக்கு. இந்த அருவருப்பை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கறது இன்னும் அருவருப்பா இருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024ற்கான மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெற்றது. அந்த 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு நாளன்று வாக்குப்பதிவு முடிந்த உடனே கிட்டத்தட்ட 6:30 மணியளவிலிருந்து தேசிய ஊடகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கருத்து கணிப்புகளை வெளியிட ஆரம்பித்து விட்டது. அனைத்து ஊடகங்களுமே இது குறித்த விவாதம் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அனைத்து கருத்து கணிப்புகளுமே மத்தியில் பாஜக தான் 3ஆம் முறை ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி தான் இருக்கு. அதுவும் 350க்கு மேலே தான் பாஜக பிடிக்கக்கூடிய இடங்களையும் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் உண்மையானால் எப்படி இருக்கும், இதற்கு முன்பான கருத்து கணிப்புகள் எந்த அளவிற்கு ரிசல்ட்டிற்கு மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பிற்கு ஒத்து போகி இருக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கும். இதற்காக நம்முடன் இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் TV சோமு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பல கருத்து கணிப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த இந்த இத்தனை ஆண்டுகால கருத்து கணிப்புகளில் ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு முற்றிலும் ஒத்து போயிருந்திருக்கு ரிசல்ட்டோட அப்படிங்கிற நம்பத்தகுந்த கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கா? பொதுவாக அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறத பற்றின நம்ம கருத்தையே நம்ம முதல்ல சொல்லணும். என்னென்னா, இந்த தேர்தலுங்கிறதே ஒரு காமெடி. இப்போ ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு தொகுதியில் 100 பேர் இருந்து ஒருத்தர் மட்டும் வாக்களித்தாலும் போதும், வெற்றி அதை வாங்கினவங்க வந்து MLA MP ஆயிடலாம். அந்த வகையில் தான் குஜராத் சூரத்தில் போட்டியின்றே ஒருத்தர் தேர்வு செய்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா அருணாச்சல பிரதேசத்தில் 10 தொகுதியில் வந்து பாஜக ஆட்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. எதிர்த்து யாரும் போட்டியில். இப்படி இது தேர்தலுங்கிறதே வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விஷயத்துக்கு எதிராக தான் இருக்குன்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு பக்கம். அதே போல் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய காமெடி தான். ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில் நீங்கள் 1000 பேரை எடுத்துட்டு அதுவும் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, யாரை எடுத்தாங்கன்னு தெரியாது, எந்த முறையில் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது ஒன்று சொல்கிறது. அடுத்து எக்ஸிட் போலுங்கிறது இருக்கிறதுலே பெரிய காமெடி. ஏன்னா இவங்க எக்ஸிட் போலுக்கு ரிசல்ட்டை சொல்லுறதா அடுத்த 2 நாளில் வந்து உண்மையான ரிசல்ட்டே வந்துட போகுது. அந்த 2 நாளுக்குள்ளே என்ன ஆகிடப்போகுது, ஒன்றும் பெரிய இது வரதில்லை. சரி, அப்புறம் ஏன் நம்ம பேசுகிறோம், நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் ஒரு விஷயம். அதனால் பொதுவாகவே வந்து தேர்தல் கருத்து கணிப்பு, அந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு, இது எல்லாமே காமெடி தான். இதில் தாண்டியில் இன்னொரு என்ன வந்திருக்குன்னா, இது ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயம்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடத்துறது எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான், பத்திரிகைகள் தான், ஊடகங்கள் தான் நடத்துகிறாங்க. அப்படின்னா அப்போ அந்த விஞ்ஞானபூர்வம் நடத்துகிறப்ப எல்லாம் ஒரே மாதிரி தானே வரணும். ஒரு விதத்தில் ஒரு மாதிரி வந்திருக்கு, பிஜேபிக்கு ஆதரவாக வந்திருக்குது.
அதை வந்து ஊடகத்தின் மேலே ஏற்கனவே விமர்சனங்கள் உண்டு. இது வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகின்றன பல ஊடகங்கள் அப்படின்னு. இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபி 350 ஜெயிக்கும் 450 ஜெயிக்கும் தான் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாலாம் எடுத்திங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டரில் இதை பற்றின காமெடிகள் தான் நிறையா ஓடிட்டு இருந்தது வர்றதுக்கு முன்னாடியே. அதே போல் வந்திருக்குது. ஆனால் அந்த எண்ணிக்கைகள் ஏன் இவ்வளவு மாறுது? பல சமயங்களில் வந்து ஆனா இந்த முறை எல்லாமே 350க்கு மேலங்கிறதுல ஒற்றுமை இருக்கு. அதுதான் அந்த அளவுக்கு வந்து இப்போ பாஜக மேலே உள்ள ஒரு விமர்சனம் என்னன்னா, ஒரு அரசு நிறுவனங்களான சிபிஐயாக இருக்கட்டும், இல்லை அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் துறையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தன்னுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு பார்ட்டாக இது வச்சு தேர்தல் கமிஷனை முக்கியமாக வச்சது போலவே ஊடகங்களையும் அப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்குறப்ப இது இப்படி இருக்குமோ அப்படின்னு தான் ஒரு சந்தேகமாக இருக்கு. இந்த கருத்து கணிப்புகள் வர்றதுக்கு முன்பாகவே இன்றைக்கு கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, அந்த ஊடகங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாகவே பாஜகவிற்கு ஆளும் அரசிற்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுகின்றது, காங்கிரஸ் தொடர்பான இல்லை மற்ற பிற கட்சிகள் தொடர்பான செய்திகளை கூட வெளியிடுவதில்லை அப்படின்னு. அது போக இந்த பிரச்சார களத்துல பேட்டிகளும் அதே மாதிரி தான் வெளிவந்துருந்துச்சு. இப்போ உண்மைதான். அதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பச்சையாக வெளிப்படையாக சொல்லப்போனால் அது நடந்து கொண்ட ஒரு ஊடகம்னா இந்தியா டுடே சொல்லலாம். இந்தியா டுடே என்ன சொல்லுது அப்படின்னா, அது பிரபலமான ஒரு ஊடகம், பத்திரிகை துறையிலேயே கூட செய்யுது, அது மாதிரி தொலைக்காட்சியிலையும் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு போய் அந்த பாறையில் தியானம் இருந்தார் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த உலகமே கேலிக்குரியதாக பார்க்குது. ஏன்னா ஒரு 23 செகண்டுக்கு 60 செகண்டுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுக்கிறது 23 கேமராவா, 3 தடவை ட்ரெஸ்ஸு மாற்றுறதா, இப்படி எல்லாம் பல இது சொல்கிறாங்க. நான் கூட அதை பற்றி எழுதியிருந்தேன், எழுதியிருந்தேன். என்ன அப்படின்னா, கண்ணாடி தியானம்னு ஒன்று உண்டு. அதாவது நிலக்கண்ணாடி எதுக்க வச்சுட்டு தியானம் பண்ணுறது தியான முறைகளில் அது ஒன்று உண்டு. ஆனால் மூக்கு கண்ணாடி தியானம் அப்படிங்கிறது இவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டு தூங்குவாங்க, கண்ணாடியை போட்டே தூங்குவாங்க. அப்படின்னா கனவு நல்லா தெரிய போகுதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, ஒரு மறந்து தான் அது. அப்போ ஒரு போஸ்ட் கொடுக்குற மென்டாலிட்டியில் தான் இருக்கிறாரு. அப்போ இதை பற்றி பல பேர் பலது பேசிட்டாங்க, நானும் கூட எத்தனையோ பேர் பேசியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடந்த அந்த ஒரு தியானத்தை அத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு போச்சு. மீனவர்களுக்கு, கடைகள் வைத்து வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு, ஏற்கனவே வந்து திட்டம் போட்டு அந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்த பயணிகள் வந்து உள்ளே போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் விமர்சிக்கப்படுது. ஆனால் இந்தியா டுடே என்ன பண்ணுது அப்படின்னா, விவேகானந்தர் வந்து தியானம் இருந்ததையும் அந்த நரேந்திரன் இந்த நரேந்திரன் போட்டு ஒப்பிட்டு, நரேந்திர தத்தா நரேந்திர மோடி அப்படின்னு ஒப்பிட்டு. அப்ப அது எவ்வளவு பச்சையா தெரியுது. இவங்க வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறாங்களோ அப்படிங்கிறதுக்கான ஒரு விமர்சனம் இருக்குல்ல, மிரட்டல், விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வர்றப்ப அது ஒட்டுமொத்தமா மீடியாவில் இந்த மாதிரி பிரதிபலிக்கிறப்ப நம்ம அதுக்கான ஒரு சந்தேகத்தை ஏற்படுது, வெளிப்படையான சந்தேகத்தை. முதல்ல தியான மண்டபம்ங்கிறது வந்து உள்ள கேமரா, போன்ஸ் இதெல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிளஸ் பின்ட்ராப் சைலன்ஸ்ல இருக்க வேண்டிய ஒரு இடம். அங்க எப்படி அத்தனை ஊடகங்கள் உள்ள போறாங்க, இவ்வளவு எடுத்து வெளியிடுறாங்க, அதையெல்லாம் தாண்டி தேர்தல் விதிமுறைகள் முடிஞ்சிருது. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருது. 48 மணி நேரத்துக்கு பிரச்சாரத்திற்கு தடை. அப்ப இவர் வந்து இந்த ஆன்மீக விஷயத்தை கையில் எடுக்கும்போது அது வட மாநிலங்கள்ல குறிப்பா கடைசி கட்டம் இது ஒரு பிரச்சார யுக்தியா தானே ஆயிடுது. தவறு தானே அது, எவ்வளவு பெரிய தவறு அது. தேர்தல் கமிஷன் வந்து இதை பத்தி வாயை திறக்கவே இல்லையே. இப்ப அவங்க வந்து இப்போ சந்திரசேகர் ராவ் வந்து தெலுங்கானாவில் பேசினாருன்னா அவர் பேசுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. மோடி வந்து இஸ்லாமியருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, ஒவ்வொரு வட மாநிலம் தென் மாநிலம் பிரிவினையான பேச்சுன்னு இவ்வளவு பேசுறாரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே. இவங்க நட்டாவுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இது முழுக்க முழுக்க வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு வார் ரூம்ல இருக்குல்ல, அந்த வார் ரூம்ல ஒரு ரூமா ஆயிடுச்சு தேர்தல் ஆணையம். அதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த கருத்து கணிப்புகள் உண்மையாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. முடிந்த வரைக்கும் மக்கள் கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து வேண்டாம் தான் சொல்றாங்க. மீண்டும் வந்து பாஜக ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிறது தான் பெரும்பான்மை மக்களோட கருத்துகளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அனைத்து ஊடகங்களுமே 350க்கு மேல பெரும்பான்மை பெற்று பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது உண்மையானால் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது உண்மையாக வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அப்படி இருக்கிறதா தெரியல. ஒரு பார்க்குறப்ப நம்ம செய்திகள் இந்த மாதிரி விஷயம் பார்க்குறப்ப தெரியல. இவங்க வந்து ஒரு 250 வரைக்கும் வரலாம். பிஜேபி கூட்டணியை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல வெளியிலேருந்து ஆட்களை இழுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியான, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே அவங்க சொல்கிறாங்களே, தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து சில கருத்து கணிப்பு சைபர்லேருந்து 3ன்னு போட்டு சைபர்லேருந்து 5 சில பேர்.
அதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற ஒரு ஊடகமே என்ன சொல்லுது அப்படின்னா, 30.5% வந்து திமுக, 30% ஏடிஎம்கே, 29.5 வந்து பிஜேபிக்கு. அந்த அளவுக்கு பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை. பாஜக கோயம்புத்தூர், புதுச்சேரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த இடங்கள்ல பாஜக டஃப் ஃபைட் கொடுக்கும்னு தந்தி டிவியோட கருத்து கணிப்பு. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இன்னும் சொல்ல போனா சில பேர் தஞ்சையில், நான் தஞ்சையை சேர்ந்தவன் தான், தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா 25% மேலே பாஜக ஓட்டு வாங்கலாம் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. குறிப்பா கோயம்புத்தூர்லயும் டஃப் ஃபைட் இருக்குன்னு சொல்றாங்களே. இப்போ கோயம்புத்தூர்லங்கிறது வந்து மீடியா மூலமா அவங்க செய்த விஷயம் தான். அங்க போட்டிங்கிறது திமுக தான். கோயம்புத்தூர்லாம் போயிடும் நான் இந்த தேர்தலுக்காக போயிடும். திமுக அதிமுக தான் களத்துல இருக்குதே தவிர பாஜகங்கிறது வந்து ஒரு விஷயம் அல்ல. ஆனா இந்த என்னென்னலாம் சொல்றாங்களோ இதை மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு இது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி தவறான இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டவங்க அந்த ஊடகங்கள் மேல மக்கள் புறக்கணிக்கணும். ஏன்னா இப்பயே சொல்லலாம், நிச்சயமா பிஜேபிக்கு அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இவங்க வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதிமுக 0-2 வச்சிருக்காங்க, பாஜக 0-5, அதுவும் 3-5 பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. வழக்கமா கணிசமான வாக்குப்பதிவு வாக்கு வங்கி உள்ளது வந்து திமுக அதிமுக. அப்ப அதிமுக விட வந்து பாஜக அதிக வாக்கு வங்கி இருக்குதா? அதுவும் 5 தொகுதிகள். 5 தொகுதிகள். இவங்க வந்து சைபர்ல இருந்து 1-2, சில பேர் 1 சில பேர் 2ங்கிறாங்க. இவங்க 5 வரைக்கும் சொல்றாங்க. நான் இப்ப ஏடிஎம்கே விட கிட்டத்தட்ட 2 பங்கு 3 பங்கு வாக்கு வங்கி இருக்கணுமே, அது எப்படி சாத்தியம்? அது 2019-14 கருத்து கணிப்புகள், அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2019 வந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே பாஜக 300 இடங்களுக்கு மேலே பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அனைத்து ஊடகங்களோட கருத்து கணிப்பாக இருந்துச்சு. 2014 அதே மாதிரி தான் பாஜகவிற்கு தான் அதிக இடங்கள். ஆனால் 2014 காங்கிரஸிற்கு கொடுத்த கருத்து கணிப்புகள் பொய்யாகி தான் போயிருக்கு பல கருத்து கணிப்புகள். ஏன்னா காங்கிரஸ் எடுத்ததுன்னு பார்த்தா 52 தான். ஆனால் அனைத்து கருத்து கணிப்புகளுமே 100 கடந்துதான் இருக்கு. 1-2 தான் 95-82 இருக்கு. இந்த பார்க்கும்போது கருத்து கணிப்பை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஆனால் 2019 பார்க்கும்போது 303 பெரும்பான்மை பெற்று பாஜக ஆட்சி அமைச்சிருக்குது. எல்லா ஊடகங்களுமே 300க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. அதில் 2 தான் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கு, இந்தியா டுடேவும் நியூஸ் 24ம். இதை எப்படி பார்க்குறது? நம்ம இது இவ்வளவு தீவிரமாக ஆராய வேண்டியதுல இருந்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2004 வந்து இவங்க சொன்னது வந்து பிஜேபி வெற்றி பெறும்னு பல கருத்து கணிப்புகள்லாம் சொன்னாங்க. ஆனால் நடந்தது வேற. காங்கிரஸ் வந்து இப்போ கிராமத்தில் வந்து சாமி வந்தவங்க சொல்லுவாங்கல்ல, பிறந்தா ஆம்பளை பிள்ளை தப்புனா பொம்பளை பிள்ளை. இது இப்போ அது 3ஆம் பாலினம் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியாது. ஒரு குழந்தைகள்னு வர்றப்ப அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது இதாக இருக்கும். அதனால பார்த்தா ஆண் குழந்தை பெண் குழந்தை தான். சாமி வந்து சொல்லுவான், நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, கிராமத்து பக்கமாக இருந்தால் பார்த்துருப்பீங்க. பிறந்தா ஆம்பளை பிள்ளை தப்புனா பொம்பளை பிள்ளை, அதுக்கு வந்து அப்படியே செலுத்து போய் நிற்பாங்க. அப்போ ஆணுப்பெண்ணு தானே அதுக்கான விஷயமா இருக்கும் பெரும்பாலும். இதுல என்னத்த இருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஜோசியம் மாதிரி தான். இப்போ ஜோசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னைக்கு நம்பக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இந்த விஷயம் அதிகரிச்சிருக்கு. இந்த நவீன காலம் வர வர சரியா சொன்னீங்க, அதிகரிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. ஆனால் ஜோதிடத்துடைய அடிப்படை என்ன? விஞ்ஞானத்துல வந்து பார்த்தா சூரியனை வந்து பூமி சுத்துது, ஆனா ஜோசியத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமியை சூரியன் சுத்துறதை தான் அடிப்பா. அப்ப அடிப்படையே தப்பு. ஆனா எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையில வந்து ஜோசியத்துல கூட சொல்ற ஏதோ ஒண்ணு பழிச்சிடும், ஏதோ ஒண்ணு பழிக்காது. ஆக அதை எப்படி நம்ம வந்து ஒரு அறிவியல் ரீதியானது அப்படின்னு நம்ப முடியும்? அந்த மாதிரி தான் கருத்து கணிப்புகளும் சொல்றக்கூடிய சமயத்துல சில சமயங்கள்ல பழிச்சிருது, சில சமயம் மற்றபடி நிதர்சனமா நடக்கிறதுக்கும் ஜோசியத்துக்கும் எப்படி தொடர்பு இல்லையோ அதே மாதிரி கருத்து கணிப்புக்கும் தொடர்பு கிடையாது. பல ஊடகங்கள் நம்ம வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்கும், காங்கிரஸ் வலுவிழந்துருச்சு அப்படிங்கிற கருத்து வந்து நீண்ட நெடிய காலமாகவே இருக்கு. ஆனால் இன்றைக்கு பல ஊடகங்கள் வட மாநிலங்களில் போய் தமிழ் ஊடகங்களே மக்களுடைய கருத்துக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவை பெரும்பான்மை தமிழகத்தை முன் வச்சு பேசியிருக்காங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ராமர் கோயில் இருந்தால் எங்களுக்கு சோறு கிடைச்சிருமா, எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா, வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரே மோடி எங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கொந்தளிச்சு மக்கள் பேசியிருக்காங்க. ஆனாலும் இந்த கருத்து கணிப்புகள் வந்து 350க்கு மேலே இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் ஆணையம் இந்த முறை வந்து பல அரசியல் மூத்த விமர்சகர்கள் உங்களை போன்றவங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடை இதுவரைக்கும் எங்களுடைய ஹிஸ்டரியிலே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாஜக எடுத்த எந்த விஷயத்துக்குமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை.
அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகளுக்கு பிற வர ரிசல்ட்டை எண்ணி பயப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா? நிச்சயம் பயப்படணும். இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மையான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு அளவில் இருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்னது போல் இவங்க பிஜேபியோடைய ஒரு அங்கமாகவே அது ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனதில்லை. உண்மையிலே இது வெட்கப்படும். நம்ம ஜனநாயகத்துக்கான ஒரு மிகப்பெரிய தோல்வி இது. இதை மீறி காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னா இந்த பழிபாவத்திலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாமே தவிர மறுபடியும் பாஜக வருதுன்னு வச்சுக்கோம், அது கூட்டணியை வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கோமே, இந்த கரை ஆறவே ஆறாது. அதுக்கு முக்கிய காரணமாக தேர்தல் ஆணையம் இருக்கும். இப்போ பிரதமர் மோடி பேசுனதெல்லாம் இழிவான பேச்சுக்கள். அவன் முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு பேச்சு, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்க வேண்டிய ஒரு பேச்சு அது. அது இன்னும் சொல்ல போனால் அவருடைய பேச்சுக்களுக்கு கைது செய்யப்பட வேண்டிய அளவுக்கான பேச்சு அது. ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை தேர்தல் ஆணையம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தென்னாடு வடநாடுன்னு பிரிச்சது அது எவ்வளவு பெரிய இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நாங்கள் வளையல் அணை வைக்க வைப்போம் அப்படின்னு. அதாவது பெண்கள்லாம் ஏற்கனவே பல இது பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் இந்த நவீன பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான் பஞ்சாப்ல பேசியிருக்கு. ஆமா, அது பாஜக தொடர்பான இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வரக்கூடியதெல்லாம் கூகுள்ல போட்டோம்னா வரிசையா வரும்ல, அதை பார்த்தாலே இதுக்கான பதில் கிடைச்சிடும். பாஜக பாலியல் குற்றச்சாட்டுன்னு தமிழ்லயே அழகா போட்டா போதும். எத்தனை கொட்டுது. இந்த ரேவண்ணாவை பாராட்டினவர் தானே போன டிசம்பர்லேயே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு பாஜகன்னு சொல்லி பாஜக ஆட்களே சொல்றாங்க. முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, எலெக்ஷன் நேரத்தில் அது வெளிவந்ததால தான் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஈவன் காங்கிரஸ் கூட அதை பத்தி பேசல. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல இது எப்படி பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பான இதா இருக்கும்? இப்படி பெண்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. அவருடைய பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டவர்களை ஆதரித்து பேசியிருக்கிறாரு. அது மாதிரி வடநாடு தென்னாடு பிரிவினை, குறிப்பாக தமிழ்நாட்டை அங்கே ஒடிசாவில் தமிழனுக்கு நீங்கள் கொண்டு கொடுக்க போறீங்க, ஒடிசாவை சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு. இது தேர்தல் ஆணையம் கைது நடவடிக்கையான விஷயங்கள் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினவரை இவங்க கைகட்டி வேடிக்கை பார்க்குது. தேர்தல் ஆணையங்கிறது எவ்வளோ ஒரு இழிவான ஒரு விளக்கம் கேட்டு 6வது வாக்குப்பதிவு நடக்கும்போது, 6வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும்போது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி நம்ம இதெல்லாம் முடிச்சு கூட கேட்கலாம். இவங்க ஏன் 7ஆம் கட்டத்தை முடிச்சுட்டு கேட்டிருக்கலாம். இதுவே ஏன் இவ்வளவு சுறுசுறுப்பா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துடைய விஷயம் தவிர இன்னொரு இது என்னன்னா, இப்போ கன்னியாகுமரிக்கு அவருக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்கணும். அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பத்துக்கு நீங்க போறீங்களா போங்க, அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம். வழக்கமான ஒரு பிரதமரோட இல்ல, இது மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. இது கண்டிப்பா ஊடகங்கள்ல வெளியில வந்தா கண்டிப்பா நாங்க மனு கொடுப்போம் தேர்தல் ஆணையத்திடம் அப்படின்னு சொல்லி. இவர் தியானம் பண்றது எல்லாருமே பாஜக சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட சொல்றாரு, அது பொது இடம், பிரைவேட் இடம், யார் வேணா பயன்படுத்தலாம், யார் வேணா தியானம் பண்ணலாம், யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி. பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை தான், பட் அது பொது ஊடகங்கள்ல வெளியில வந்திருக்க கூடாதுல்ல. சரியான விஷயம். அது இது எல்லாமே தேர்தல் எந்த கட்டுப்பாடுகளுமே விதிக்கல. அவர் இப்ப அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய பிரதமர் தான். அப்படி இருக்கும்போது அவர் தனிப்பட்ட முறையில பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த ஊடகங்கள் வரும்போது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. கண்டிப்பா எடுத்திருக்கணும். ஊடகம் அவர் முதலே கட்டுப்பாடு போட்டிருக்கணும். இது மாதிரி நீங்க போங்க, அதே நேரத்துல ஊடகங்களை அனுமதிக்க கூடாது, ஒரு பிரதமருக்கான பாதுகாப்பு கொடுக்கலாம். அடுத்தது 45 மணி நேரத்துக்கான அனுமதி அப்படிங்கிறது 42,000 காவல்துறையினர் பாதுகாப்பு, போலீஸுக்கு போலீஸ் தொல்லை. அதே மாதிரி பார்த்தா கடற்படை முழுக்க கொண்டு வச்சு பாதுகாப்பு. எவ்வளவு பேருக்கு அது ஒரு தேவையற்ற அரசு செலவு, வானூர்தி எல்லாமே. ஆனா ஒட்டுமொத்தமாவே ரொம்ப தவறான ஒரு விஷயம். இத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். பொதுமக்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு 1-2 நாளைக்கு மேல உனக்கு அங்க இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனே சுற்றி பார்த்தியே இதுல உண்மையிலே தியானம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்போ நீங்க சொன்னது மாதிரியே நம்மளுடைய செல்போனை கூட எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. தியானம் நடக்கக்கூடிய அரங்கருக்குலாம் வாங்கி வெளியில வச்சிருவாங்க. அங்க அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது எல்லாமே ஒரு நடிப்பா படடோகமா போயிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு செயலா இருக்கு. இந்த அருவருப்பை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கறது இன்னும் அருவருப்பா இருக்கு. அந்த இராணுவ அதிகாரியோடைய பணி 1 மாதம் நீட்டிப்பு செய்யப்பட்டது. அந்த நீட்டிப்பு செய்தி வந்ததுமே ஜூன் 4க்கு பிறகு இந்த விஷயங்கள் நடக்க போகுது, இராணுவம் குவிக்க போறாங்க, யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் பிரதமர் மோடி தான் ஆட்சி அமைக்க போறாரு, அவரை தான் கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஊடகங்கள் பரப்பப்பட்டது. ஏன் இந்த பணி நீட்டிப்பை செஞ்சிருக்காங்க? இப்போ இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி மட்டும்தான் 1975 அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல் மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் உண்டு. ஆனால் இன்னொன்று பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இந்த பக்கம் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை பங்களாதேஷாக இருக்கட்டும், அங்கே இந்த இராணுவ ஆட்சி அப்படிங்கிற விஷயங்கள் காலங்காலமாக விட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம பார்க்குறோம்.
ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய இராணுவம் அந்த மாதிரியான ஒரு அரசியல் அபிலாஷையில் உள்ள உயர் அதிகாரிகள் யாருமே இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததில்லை. அதனால் அவங்க அரசியலை விட்டு எப்போதும் போல அது வந்து மதம் சார்ந்து இருந்தது கிடையாது. இந்திய இராணுவங்கிறது ஜாதி மதம் கடந்த ஒரு விஷயமாக ஒரு தேசத்தினுடைய ஒரு இராணுவமாக தான் இருக்கும், ஒரு சார்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. இந்த மாதிரி இது என்ன ஆனால் இந்த மாதிரியான ஒரு யூகங்கள்லாம் வரும்னு தெரியும். அதை கிளப்புற மாதிரியான ஒரு சூழலுக்கே மோடி பண்ணியிருக்கிறாரு. பல IAS IPS அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்திச்சாங்க. அந்த புகைப்படங்களும் வெளியாயிருக்கு. அஃபிஷியலாக எதுவும் வரலை அப்படின்னாலும் அவரை சந்திச்சதற்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்க முடியுமா? இல்லை, இது ஒரு முழுமையாக நம்ம சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆட்சி மாறுவதற்கு முன்னால் ஒரு தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னால் எந்த ஒரு IAS ஆஃபீஸையும் அந்த மாதிரி சந்திரிக்கிறத தவிர்ப்பாங்க. தேர்தல் முடிவு வந்து ஒரு பாதி வந்ததுக்கு அப்புறம் மேலும் ஒரு கிட்டத்தட்ட சூழல் தெரியுது பாருங்க, அப்போதான் பூங்கொத்தெல்லாம் போய் வாங்குவாங்க. அது வரைக்கும் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்பாகவே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அது எந்த அளவுக்கு ஒரு உறுதியான செய்தி அப்படிங்கிறது தெரியல. இல்லை அதுக்கு பின்னணியில் வந்து இது இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக போய் சந்திச்சாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. சந்திச்சதே ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் சில தினங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா பாஜக ஆட்சி அமைக்காது, அவங்க 220 தொகுதி வாங்குறதே வந்து ரொம்ப சிரமமா தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகள்லாம் இப்படி வந்திருக்கு. பல அரசியல் மூத்த விமர்சகர்களுமே 230-36 தொகுதிகள் எடுக்கிறதே கஷ்டம் பாஜகவிற்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறது? இப்போ இவர் யோகேந்திர யாதவ் அவரும் பாஜக ஆதரவாளர் தான். இப்போ அவரும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாரு, இது மாதிரி 300 வாங்கும், வெற்றி பெறும், 300க்கு மேலே வாங்கும். இப்போ அவர் 230 வரைக்கும் இறங்கி வந்திருக்கிறாரு. இப்படி பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஜேபி 220லேருந்து 250க்குள்ள தான் வாங்கும் அப்படிங்கிறது அது அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கணிப்பாக இருக்கலாம், அது தெரியல. ஆனால் இது உறுதியான ஒரு முடிவுங்கிறது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் இது கிடையாது. இப்போ ஆசை இருக்கு, 220 தான் வாங்கணும், இல்லை அதை விட கம்மியாக வாங்கணும்னு எனக்கு கூட தான் ஆசை இருக்கு பிஜேபி வாங்கணும். ஆனால் அதுதான் நடக்குமா? ஏன்னா அது முடிவு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு தொகுதிகளுக்குள்ளாயே கடைசி நேரத்தில் மக்கள் மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப என்ன நமக்கு தோணுது அப்படின்னா, நம்ம அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். 10 ஆண்டுகளாக எந்த ஒரு தொழில்துறை முன்னேற்றம் இல்லை, விலைவாசி உயர்வு, அதீத வரிகள், வேலைவாய்ப்பின்மை, இப்படி மக்கள் வந்து மிகப்பெரிய இடர்பாடில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் வடநாடு போய் பேட்டி எடுக்கும்போது அந்த வட மாநில மக்களே வந்து தங்களுடைய ஆதங்கத்தை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப பிஜேபிக்கு கடந்த முறை இருந்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஆதரவு இருக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியோடைய பிரச்சாரம் எடுபட்டிருக்கு, இது ப்ளஸ். அதனால வந்து இந்த அளவுக்கு பிஜேபி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்க எல்லாருமே 2019 2014 அவங்க களம் காட்டினாங்க. 2019 அவங்களுக்கு எந்த சவால்களுமே இல்லை. காங்கிரஸ் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க, ஈஸியா வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க பெரும்பான்மை. இந்த முறை அவங்களுக்கு டஃப் ஃபைட் இருக்கு. கெஜ்ரிவால் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிரச்சாரம், கெஜ்ரிவால், சோமன் சூரன்ல இருந்து கவிதா அவங்க இருந்து எல்லாரையுமே வந்து சிறையில் அடைப்பது, இடி, ஐடி ரைடு, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஊடகங்கள் வாயிலாக இன்றைக்கு ஈஸியா எல்லா செய்திகளும் ரீச் அடையுது. அதனால அது ஒரு பலவீனமா பாஜகவிற்கு இருக்கு. 2019 ஊடகங்கள் பிளஸ் பாஜகவிற்கு, ஆனா 2024 ஊடகங்கள் மைனஸ் பாஜகவிற்கு. அது போக இளம் தலைவர்கள் நல்ல களம் ஆண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் தான் சொன்னது போல இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உறுதியாக நம்ம இது பண்ண முடியுமே தவிர முன்கூட்டிய தீர்மானங்கிறதுலாம் ஜோதிடம் மாதிரி தான். ஓகே, இந்தியா கூட்டணியில் ஆரம்பம் முதலே வைக்கிற கமெண்ட் பாஜக என்னன்னா, இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்றால் யார் பிரதமர் வேட்பாளர், மாசத்துக்கு ஒருத்தர் பிரதமராக இருப்பாரா அப்படிங்கிறதான். ஒருவேளை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அங்கே பிரதமருங்கிற அந்த புள்ளியில் பிரச்சனைகள் வருமா, இல்லை ராகுல் காந்தியே ஒரு மனதா? ஏன்னா நேற்றைக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய சாய்ஸ் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் காந்தி ஏற்றுப்பாங்களா? மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து எல்லாருமே ஏற்றுப்பாங்களா?
இப்போ இவங்க பிரதமரை பற்றி இவங்க சொன்னோன்னா கெஜ்ரிவால் ஒரு குண்டை தூக்கி போட்டார். இப்போ 75 வயது அப்படிங்கிறது ஒரு முடிவு வச்சிருக்கிறீங்க, எப்படி மோடி இருப்பார், மோடிக்கு பதிலாக நீங்கள் வேற யாரையும் பிரதமராக்க போறீங்க, அவனும் பயந்துட்டு பதில் சொன்னாங்க. அது மாதிரி அங்கேயே அந்த பிரச்சனை இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தா இப்போ கார்கே சொல்கிறது தான் யதார்த்தம். இது எல்லா தலைவர்களுக்கும் அது தெரியும். அது பெரியனா அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த கூட்டத்தில் கார்கே முன்மொழிஞ்சாங்க. அதில் சில பேர் பல பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சில பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது உண்டு, அது நடந்தது. ஆனால் கார்கே அப்படிங்கிற ஒரு முத்திரை தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. ஆனால் கார்கேவே சொல்வது போல ஒரு பிரதமராக முன்னிறுத்தப்படுபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுலாக தான் இருக்கும். அதை நிச்சயமாக வந்து அந்த கூட்டணி கட்சிகளை ஏற்றுக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மக்கள்கிட்ட வந்து மிக நெருக்கமான ஒரு தலைவராக இருக்கிறது வந்து ராகுல் தான். இப்போ தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோடியா ராகுலான்னு பார்த்தீங்கன்னா, மோடியை விட ராகுல் வந்து பாசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கிறார். மக்கள் வந்து அந்த அளவுக்கு விரும்புறாங்க. பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அறிவார்ந்த முறையில் பேசுறாரு, பதில் சொல்றாரு, கேள்விகள் கேட்கிறாரு, ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அது மாதிரி அவர் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு திறக்க முடியாம ஒருத்தர் இது பண்றப்ப டக்குன்னு புடுங்குறாரு. இவர் குடிக்க போறான்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி கையில கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன, ஆனா இதெல்லாம் எடுபடும். இதுக்கும் அரசியலுக்கு என்னன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான ஒருத்தர் இப்ப எம்ஜிஆர் வந்து எப்படி போட்டுடுறாங்க, அந்த ஒரு நடை உடை பாவனை செயல்பாடுகள், இந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு காரணம். எளிமையான மக்களோட பழகுறாரு. ரோஜா இப்ப இவருக்கு நேரு வந்து அவருடைய அறிவாற்றல் திறமைங்கிறது ஒரு பக்கம் இருக்குன்னா, அவர் வந்து உலகத்திலே மிக அதிகமாக முகங்கட்டின பிரதமர்னா அது ஒரு நேரு தான். இப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு ஊடகங்கள் பெருசா இல்லாதப்பயே கூட சினிமா அந்த விஷயத்த ஆனா பிரதமர் மோடி வந்து அவர்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டாருன்னா 24 மணி நேரம் நம்மளை பத்தி உலகம் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறது அவரு அதுல தெளிவா இருக்கிறாரு. அது வந்து 2-3 கேமரா இருக்கக்கூடாது, 20-25 கேமரா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவருக்கான விஷயங்கள் இருக்கிறாரு. ஆனா அதனால பாத்தீங்கன்னா இப்ப கார்கேவுக்கு வந்து அப்படி எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும். அது அதனால இந்த ராகுல் அப்படிங்கிற ஒரு இவர் தான் ஆளுமை, அவர் தான் முன்னிறுத்துவாங்க. அதை கூட்டணி கட்சிகளும் ஏற்றுக்குவாங்க. ஓகே, பல விவாதங்கள்ல தொங்கு பாராளுமன்றம் அமையவும் வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை மாதிரி பாஜக ஈஸியா ஆட்சி அமைச்சிட்டு கண்டிப்பா இந்த முறை போக முடியாது. கருத்து கணிப்புகளோ அரசியல் விமர்சகர்கள், அதாவது பாஜக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் சொல்றதுன்னா, பாஜக வந்து 300 பெரும்பான்மையில ஆட்சி அமைப்பாங்க, பார்த்துட்டு தான் இருக்க போறீங்கன்றதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லி தொங்கு பாராளுமன்றம் அமையவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அமைந்தா யார ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க? குடியரசுத் தலைவர் மோடியை தான் கூப்பிடுவாருன்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஆனா இது வரைக்கும் நடந்த விஷயங்களும் பார்த்தாலும் சரி, சட்ட ரீதியாக பார்த்தாலும் சரி, சிங்கிள் மெஜாரிட்டி யாரோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் நடந்திருக்கு இது வரைக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி ஒரு கட்சி வாங்கியிருப்பாங்க. ஆனால் எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தினால அதிக சீட் வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்கள வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை அல்ல. அங்கே வந்து அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி அவங்கள இதுல வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது வந்து நாடாளுமன்றத்தில். இதுல வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கட்சியிலேருந்து எடுத்து ஒருத்தர் பிரதமராக்கி அங்கே உட்காந்துட்டாங்கன்னா அதுலேருந்து 15 நாட்களுக்குள்ள அவங்களோட மெஜாரிட்டியை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கணும். ஆனால் ஒரு குடியரசுத் தலைவரை பொறுத்தளவுல சிங்கிள் மெஜாரிட்டி யாராவது காங்கிரஸோ பிஜேபியோ அவங்கள தான் கூப்பிடணும், அதுதான் முறை. ஆனால் அந்த முறை நடக்குமான்னு நமக்கு தெரியாது. இவிஎம் மிஷின் பற்றி பல வழக்குகள், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, வாதங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு விஷயம் கிளம்பியிருக்குதுன்னா, முதல்ல தபால் வாக்குகளை எண்ணணும் அப்படிங்கிறதும் எதிர்கட்சியில் இருக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ப தகுந்த ஒரு ஒரு முடிவு கிடைக்குமா? மக்கள் தீர்ப்பு நம்ப தகுந்த வகையில் நமக்கு கிடைக்குமா? ஜூன் 4 அப்படிங்கிறது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்? அந்த இவிஎம் மிஷினை பற்றின ஒரு டெக்னாலஜி தெரிகிற அளவுக்கு எனக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. எனக்குன்னு இல்லை, ஆக பெரும்பாலான பேருக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதன் மேலே ஒரு சந்தேகம் வந்து பெரும்பாலானவங்களுக்கு இருக்கு. அது உண்மை. அது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது, அது ஒரு பொதுவான ஒரு விஷயம் நடக்குது, அது அரசு ரீதியான ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் நடத்துது அப்படிங்கிற ஒரு தேர்தல் நடக்கிற சூழலில் அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அந்த விஷயம் இருக்கணும். கண்டிப்பாக. அப்போ அந்த சந்தேகம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலான பேருன்னு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த அளவில் இருக்குது. அதுக்கேற்ற அதுக்கான விஷயங்கள் நடக்குது. இப்போ கேரளாவில் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான். கேரளாவில் வந்து அந்த மாதிரி வாக்குப்பதிவு எடுக்கிறப்ப யாருக்கு வாக்களித்தாலும் பாஜகவுக்கு வருதுங்கிறாங்க. ஒன்று அது ஒரு புகார் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜகவுக்கு 2 வாக்கு வருது அப்படின்னு இருக்கு. அதே ஒரு பார்த்தா இப்போ நீலகிரியில் வந்து இந்த வெப்பத்தின் காரணமாக சிசிடிவி கேமரா இயங்கலை. நாங்கள் அந்த இடத்துல நீலகிரியிலேயே அந்த மாதிரி குளிர் பிரதேசம் மற்ற இடத்துல எப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தா தபால் ஓட்டை வந்து என்னங்கிற விஷயத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து வலியுறுத்தியும் கூட அவங்க கேட்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியாத ஒரு சூழலாக இருக்குது. இப்போ இவ்வளவு சந்தேகங்களுக்கு இடையில தான் இருக்குது இந்த தேர்தல்.
அப்போ இந்த இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜியாக நமக்கு தெரியாட்டி கூட அதை மாற்ற வேண்டும்ங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இதில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடும் சரியில்லை. இப்போ ஒரு கட்சி நடத்துறதுக்கான ஒரு முக்கிய விஷயம் தேர்தல். அதில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் எல்லா கட்சியோடய எதுன்னு. அதில் அடிப்படை தேர்தல். அந்த தேர்தல் நடைமுறையிலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சந்தேகத்தை எழுப்புறீங்கன்னா, நான் இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன், எனக்கு நீங்கள் வழக்கம் போல் ஒரு வாக்குச்சீட்டு முறை வந்தால் தான் நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்லி ஒரு கட்சி சொல்லலையே. வாக்குச்சீட்டு முறை வேணும்னு கேட்டாங்க, ஆனா போட்டிடுவோம்னு. அப்ப அதுல அதுதானே அடிப்படை. அதை வச்சுதான் இங்க ஸ்டேட்ல எம்எல்ஏ ஆகணும், சென்ட்ரல்ல எம்பி ஆகணும், இல்ல 2 இடத்துலயும் மந்திரி ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும். ஏதோ ஒன்று விஷயத்துக்கு அடிப்படை தேர்தல். அந்த தேர்தலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதை நடத்துற முறையில அப்படின்னா, அதை ஏன் செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்கட்சிகள் மேல இருக்கு. இல்ல புறக்கணிக்கிறோம்னு சொன்னா அதை பாஜக ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால சட்டமே அப்படித்தானே. எத்தனை பேர் போட்டிடுறாங்களோ அவங்களுக்குள்ளதான் ஒரு விஷயம். இப்ப அருணாச்சல பிரதேசல 10 பேர் எதிர்கட்சி யாருமே போட்டியிடலன்னு சொல்லிட்டு அன்னபோசம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க இல்லைங்களா. ஆனா ஒரு மக்களுக்கான ஒரு விஷயம் அதுல தெரிய வரும். மக்கள் ஒரு எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அப்ப அந்த இதுக்கே போகவே இல்லையே. நம்ம எதை நம்ம குறை சொல்லிட்டே இருக்கிறோமோ அதே விஷயத்துக்குள்ள போயிட்டு கடைசியில் தோத்ததுக்கு அப்புறமேல இவிஎம் மிஷின் சரியில்லைன்னு சொல்லி புலம்புறதுல என்ன இருக்கு. இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இதை பற்றின ஒரு தீவிர ஒரு பரப்புரை செய்வோம் அதையும் இல்லை. மறுபடியும் அடுத்த தேர்தல் வர்றப்போ பேசுவாங்க இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஆனால் மறுபடியும் இதே இதில் இருப்பாங்க. இது என்ன எதிர்கட்சிகள் மேலே ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை தான். வாக்குச்சீட்டு முறை தான் வேணுங்கிறத ஆதாரப்பூர்வமாக அடித்து சொல்ல வேண்டியது தானே. அமெரிக்காவிலே அந்த முறை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை செய்யலாம்ல. ஆனால் அடுத்த தேர்தலாவது இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு தேர்தலாக அமையணும் தான் நம்மளுடைய ஒரு விருப்பம். இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான்றது உங்களுடைய பார்வை? அது தெரியல. அது ஆனால் போன 2 எலெக்ஷன், அந்த 2014-19 அளவுக்கு பாஜக வராதுங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்குது. அதை தாண்டி இது ஜெயிக்கும்னு சொல்லி தாங்க சில தலைவர்கள் சொல்கிறாங்க. ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது எப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டின்னு பார்த்தா பிஜேபி தான் வரும் போல இருக்கு. ஆனால் கூட்டணி கட்சி பலத்தோட அதிக உறுப்பினர்கள் காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் அது என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். நன்றி சார், நன்றி. ஜூன் 4 அன்னைக்கு மீண்டும் சந்திக்கலாம். கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.